கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய ஆவியே துணையாக வருவீர், இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. தூய ஆவியே துணையாக வருவீர், இயேசுவின் சாட்சிகளாய் எம்மையும் மாற்றிடுவீர். மனதின் பாரங்களை போக்கிட வருவீர். மனதின் காயங்களை ஆற்றிட வருவீர். மனதின் கீறல்களை நீக்கிட வருவீர். மனதின் காயங்களை ஆற்றிட வருவீர். தூய ஆவியே துணையாக வருவீர், இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதினிலே ஒரு மனதாய் கூடி வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் நீர் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் தெய்வமாக இருக்கிறேன். உம்மை தேடுவோர் அதிகாலையில் கண்டு கொள்வார்கள் என்று சொல்லி இது உம்மை தேடி ஓடி வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. இந்த காலை பொழுதினிலே நீர் எங்களுக்கு தருகின்ற வார்த்தைகள் மீண்டும் ஒருமுறை வாசிப்போம். ஏசாயா இறைவாக்கின புஸ்தகம் 51 அதிகாரம் 1 ஆமென். விடுதலையை நாடுவோரே, ஆண்டவரை தேடுவோரே, எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் எந்த பாறை நின்று செதுக்கப்பட்டீர்களோ, எந்த குழி நின்று தோண்டப்பட்டீர்களோ அதை நோக்குங்கள். விடுதலையை நாடுவோரே, ஆண்டவரை தேடுவோரே, எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் எந்த பாறை நின்று செதுக்கப்பட்டீர்களோ, எந்த குழி நின்று தோண்டப்பட்டீர்களோ அதை நோக்குங்கள். ஆமென், ஆமென். கடவுளுடைய மீட்பை அறிவிக்கும் இது ஒரு கவிதை போன்றது. முற்காலத்திலே ஆண்டவர் அளித்த வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேறும். வாக்கு தந்தவர் ஒரு நாளும் மாறமாட்டார். அவர் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார். அவர் தந்த வாக்குறுதிகள் ஒவ்வொன்றும் நிறைவேறி வருகிறது. அதனால தான் இன்றைக்கி நம்முடைய குடும்பங்களிலே அநேக கட்டுகள், சோகங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், பாரங்கள். ஏன்? இன்றைக்கி எல்லாருமே நமக்கு விடுதலை தேவை.
விடுதலை வேண்டும் ஆண்டவரே. எந்த பாவ சுபாவத்திலிருந்து விடுதலை, மனபாரத்திலிருந்து விடுதலை, உடல் நோயிலிருந்து விடுதலை, இப்படி பல விடுதலைக்காக, இன்னும் அநேகம் ஏராளமான விடுதலைக்காகவே காத்திருக்கிறோம். ஆக ஆவியானவர் நமக்கு தருகிறது, விடுதலையை நாடுவோரே, ஆண்டவரை தேடுவோரே எனக்கு செவி கொடுங்கள். ஆண்டவரை தேடுவோரே எனக்கு செவி கொடுங்கள். அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அவர் நமக்கு ஆறுதலாய் இருக்கிறார். அதிகாலையில் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதிகாலை அவரை தேடும் பொழுது நாம் அவரை கண்டுகொள்வோம். அதிகாலையில் அவருக்கு ஸ்தோத்திரப்பலி எடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் விடுதலையை தேடி ஆண்டவரை தேடி வந்திருக்கின்ற என் தேவ பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னால் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். மனிதர்களுக்கு செவி கொடுக்க வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். நீங்கள் எந்த பாறை நின்று செதுக்கப்பட்டீர்களோ, எந்த குழியில் நின்று தோண்டப்பட்டீர்களோ அதை நோக்குங்கள். அப்படி என்றால் என்ன? ஒரு பாறை இருக்கிறது, குயவன் இருக்கிறான், மண்பானம் செய்கிறவனாக இருக்கிறான். அவன் எப்படி அதை வணைகிறான்? பாறை இருக்கிறது, அதை அவன் ஒரு சிற்பி அதை சிற்பமாக்கி அழகாக தேவையில்லாதவைகளை எல்லாம் எடுத்துவிட்டு ஒரு அழகான சிற்பமாக மாற்றுகிறான். இதோ அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைகளாக இருந்திருக்கலாம், நோய் நொடிகளாக இருந்திருக்கலாம், கடந்த 3-4 வருடங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், இல்லை பல வருடங்களாக நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கலாம். அதிலிருந்து ஒரு விடுதலை எனக்கு வரலையே ஆண்டவரே, எனக்கு அதுக்குண்டான சக்தி கிடைக்கலையே, ஏன் எனக்கு அந்த விடுதலை கிடைக்க மாட்டேங்குது நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் விடுதலை நாயகன், வெற்றி வேந்தன். அதனதன் காலத்தில் அதனதன் காரியங்களை செம்மையாகவே செய்கிற தேவன் நமக்கு உண்டு. அவர் ஒரு காரியத்தை அவர் தாழ்த்துகிறார். அவர் ஒரு காரியத்தை கொஞ்சம் இட்டு போடுறார் சொன்னால் அவருக்கு பெரிய திட்டம் உண்டு. அவருடைய திட்டத்தின்படியே செயலாற்றுகிற தேவன் இன்று நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் விடுதலை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை தேடுவோரே, விடுதலை நாடுவோரே, எந்த விடுதலைக்காக உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதோ அவங்க மனசில் 1000 விடுதலை இருக்கும். ஆண்டவரே, இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா? இதிலிருந்து நான் வெளியில் வர முடியாதா? எனக்கு நீங்கள் தான்ப்பா ஆறுதல், வேறு யாரும் இல்லைப்பா. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு உண்மையானது. ஆறுதலின் தெய்வமே, உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமென். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே சொல்லி அதனால்தான் 2வது வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 51:2 வாசிக்கலாம். உங்கள் தந்தை ஆமென். உங்கள் தந்தை ஆபிரகாமையும் உங்களை பெற்றெடுத்த சாராவையும் நினைத்து பாருங்கள். தனியனாய் இருந்த அவனை அழைத்தேன்,
அவனுக்கு ஆசி வழங்கி பெரும் திரளாக்கினேன். உங்கள் தந்தை அபிரகாமையும் உங்களை பெற்றெடுத்த சாராவையும் நினைத்து பாருங்கள். தனியனாய் இருந்த அவனை அழைத்தேன், அவனுக்கு ஆசி வழங்கி பெரும் திரளாக்கினேன். ஆமென், ஆமென். ஆமென். அதுதான் சாட்சி. நமக்கு எங்க சாட்சி கிடைக்கும்? விடுதலை நாடுவோரே, ஆண்டவரை தேடுவோரே, எனக்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுத்தார் ஆபிரகாம், நம்பிக்கையின் தந்தை. உங்கள் தந்தை அபிரகாமை உங்களை பெற்றெடுத்த சாராவை நினைத்து பாருங்கள். தனியனாய் இருந்த அவனை அழைத்தேன், அவனுக்கு ஆசி வழங்கி பெருந்திரளாக்கினேன். இன்னைக்கு நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் மகளே, கவலைப்படாதே. என் மகனே, மகளே, விடுதலை நாயகன் விடுதலை நிச்சயம் தருவார். விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற என் அருமை தேவ பிள்ளைகளே, விடுதலை நாயகன் உங்களுக்கு விடுதலை தருவார். விடுதலைக்காக நாம் காத்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஆறுதலின் தெய்வம். அதனால்தான் 3ஆம் வசனம் சொல்கிறது, ஆண்டவர் சீயோனை தேற்றுவார். பாழடைந்த அதன் பகுதிகள் அனைத்திற்கும் ஆறுதல் அளிப்பார். அதன் பாலை நிலத்தை ஏதேன் போல் அமைப்பார். அதன் பாழ் இடங்களை ஆண்டவரின் தோட்டம் போல் ஆக்குவார். மகிழ்ச்சியும் அக்களிப்பும் அதில் காணப்படும். நன்றி பாடலும் புகழ்ச்சி பண்ணும் அங்கே ஒளிக்கும். பாருங்க, ஆண்டவரை தேடுவோரே அங்க தேடி இங்க தேடி அலையாம அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளை தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். தாய் தேற்றுவது போல உங்களையும் தேற்றுவார். ஆண்டவர் சீயோனை தேற்றியதை போல, சீயோன் மலை, கண்மலை, ஆண்டவர் தங்கியிருக்கும் மலை, மோயிசனுக்கு காட்சி கொடுத்த மலை, மோயிசனுக்கு காட்சி கொடுத்த மலை, மோயிசனோடு முகமுகமாய் தரிசித்த மலை, மோயிசனோடு பேசிய மலை, கண்மலை. எங்கள் கண்மலையானவரே, எம்மை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களையும் தேற்றுவார். உங்களையும் தேற்றுகிறவர், ஆறுதலின் தெய்வம். தந்தை அபிரகாமையும் பெற்றெடுத்த சாராவை நினைத்து பாருங்கள், அவனை அழைத்தேன், அவனுக்கு ஆசி வழங்கி பெரும் திரளாக்கினேன் என்ற விசுவாசம் நம்மையும் ஆசீர்வதிக்க இந்த காலை பொழுதினிலே மகனே, மகளே, பாழடைந்து அதன் பகுதிகள் அனைத்திற்கும் ஆறுதல் அளிப்பார். பாழடைந்து கிடக்கிறதா உன் வாழ்க்கை? உன் உள்ளம், உன் மனம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறதா? இதோ ஆண்டவரை தேடுவோரே, ஆண்டவரை தேடுவோரே, அவருக்கு செவி கொடுங்க, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. நீ காலையில், ஆண்டவரே எனக்கு என்ன மன்னா,
நீர் எனக்கு பேசும் ஆண்டவரே, என்னோடு பேசும் அப்பா. நான் என்ன மன்னாவே எனக்கு வைத்திருக்கிறேன், அடியேன் கேட்கிறேன், என்னோடு பேசும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை தந்தார். ஆண்டவருடைய ஆறுதல் மொழி, அவர் உன்னை தேற்றுவார், ஆறுதல் அளிப்பார், அனைத்திற்கும் ஆறுதல் அளிப்பார். மனவேதனையோடு, மனபாரத்தோடு, உள்மன காயங்களோடு, வேதனையோடு இருக்கிறாயா, இன்று நீ வெற்றியை காண்பாய். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் சாதிக்கும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். ஆபிரகாம் விசுவசித்தார், அவரை ஆசி வழங்கி பெரிய இனமாக்குவேன் என்று சொல்லி சொன்னதும் அப்படியே விசுவசித்தார். கண்மூடித்தனமாக விசுவசித்தார். இன்னைக்கு ஆபிரகாம் நம்பிக்கையின் தந்தை. உங்களையும் ஆசீர்வதிக்க, உங்களை தேற்ற, பாழடைந்த அதன் பகுதிகள் அனைத்திற்கும் ஆறுதல். என்னுடைய வாழ்க்கையில பாழடைந்து கிடக்கிறதா? என் உள்ளம் பாழடைந்து கிடக்கிறதா? என் வீடு, என் குடும்பம், என் உடல்நிலை, என் உடலில் ஒவ்வொரு உறுப்புகளும் பாழடைந்து கிடக்கிறதா? என்ன செய்வேன், என்ன நடக்கும், என்ன செய்வேன் என்று வேதனையோடு இருந்தாயா? அதே தேவன் அன்று உன்னை காப்பாற்றினவர் இன்றும் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். என்ன செய்வேன் ஆண்டவரே, நான் என்ன செய்வேன், எனக்கு என்ன பண்ணுவேன், எனக்கு ஒன்றுமே தெரியலையாப்பா என்று நீ தவித்து கொண்டிருந்த நாட்களை மறந்து போனாயோ? அன்று காத்த தேவன் இன்றும் காப்பார், என்றும் காப்பார். உன்னை அரவணைக்க அவளோடு காத்திருக்கிறார். உன்னை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்த காத்திருக்கிறார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆறுதல் அளிப்பார். பாலை நிலத்தை ஏதேன் போல் உன் வாழ்க்கையில் வறண்டு கிடக்கிறதா? பாலை நிலம் போல் இருக்கிறதா? அதை ஏதேன் தோட்டமாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். எப்பொழுது? அவருக்கு செவி கொடுக்கும் போது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பாலை நிலத்தை ஏதேன் போல் அமைப்பார். ஏதேன் தோட்டத்தில் ஒரு குறை இல்லை, அதை போல அமைப்பார். ஆண்டவருக்கு செவி கொடுங்கள். விடுதலை நாடுவோரே, ஆண்டவரை தேடுவோரே, அவருக்கு செவி கொடுங்கள். அவர் உங்களை தேற்றுவார். உங்கள் பாழடைந்த உங்கள் உடலாயிருக்கட்டும், உள்ளமாயிருக்கட்டும், வீடாயிருக்கட்டும், குடும்பமாயிருக்கட்டும், பிள்ளைகளாயிருக்கட்டும், எங்கெல்லாம் குறைவு இருக்கிறதோ அதை ஏதேன் போல் மாற்றுவார். அதன் பாழிடங்களை ஆண்டவரின் தோற்றம் போலாக்குவார். ஆண்டவருடைய தோற்றம் எப்படி இருக்கும்? அதனாலதான் திருவெளிப்பாடு 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். திருவெளிப்பாடு 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வேகமாய். ஆமென். கடவுளின் சீற்றம் என்னும் மதுவை அவர் தம் சினம் என்னும் கிண்ணத்தில் கலப்பின்றி ஊற்றப்பட்ட அந்த மதுவை குடித்தே தீர வேண்டும். அவர்கள் தூய வானதூதர் முன்னிலையில், ஆட்டுக்குட்டியின் முன்னிலையிலும், நெருப்பாலும் கந்தகத்தாலும் வதைக்கப்படுவார்கள். கடவுளின் சீற்றம் என்னும் மதுவை அவர் தம் சினம் என்னும் கிண்ணத்தில் கலப்பின்றி ஊட்டப்பட்ட அந்த மதுவை, ஆண்டவருடைய சினம், அதை புரிந்து கொள்ள ஞானம் தேவை. அதனால தான் திருவெளிப்பாடு 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இதை புரிந்து கொள்ள ஞானம் தேவை. புரிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டோர்
அவ்விலங்குக்குரிய எண்ணை கணித்து புரிந்து கொள்ளட்டும். அந்த எண் ஓர் ஆளை குறிக்கும். அது 666. ஆமென், ஆமென். இதை புரிந்து கொள்ள ஞானம் தேவை அன்பார்ந்தவர்களே. அதனாலதான் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுளின் சீற்றம் என்னும் மதுவை. ஏன் நம்முடைய குடும்பங்களிலே துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், வேதனைகள், தூய ஆவியானவரை துக்கப்படுத்திட்டு நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனாலும் ஆண்டவரின் தோட்டம் 17 திருவெளிப்பாடு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அந்த மாநகர் 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டது. மற்ற நாடுகளின் நகர்களும் வீழ்ந்தன. கடவுள் பாபிலோன் மாநகரை நினைவில் கொண்டு தம் கடும் சீற்றம் என்னும் மது நிரம்பிய கிண்ணத்தை அதற்கு குடிக்க கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் துன்பம் விளைந்தது? ஆண்டவரை சந்திக்க முறுமுறுத்தார்கள், ஆண்டவரை விட்டு விலகினார்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் வர விருப்பமில்லை. அதுதான் சொல்றது திருவெளிப்பாடு 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. நீர்நிலைகள் மீது அதிகாரம் கொண்டிருந்த வானதூதர் பின்வருமாறு சொல்ல கேட்டேன், இருக்கின்றவரும் இருந்தவருமான தூயவரே, இத்தீர்ப்புகளை வழங்கும் நீர் நீதி உள்ளவர். இருக்கின்றவரும் இருந்தவருமான தூயவர், இருக்கின்றவரும் இருந்தவருமான தூயவர், இத்தீர்ப்புகளை வழங்கும் நீதி உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை தேற்றும் பொழுது, அனைத்திற்கும் ஆதரவு அளிக்கும் பொழுது, ஏதேன் தோட்டத்தை போல் அவர் மாற்றும் பொழுது, பாலிடங்களை ஆண்டவரின் தோட்டம் போல் மாற்றும் பொழுது, ஆண்டவர் நமக்கு தருகின்ற அந்த ஆசீர்வாதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம். என் மக்களே, ஏசாயா 51:5, என் மக்களே நான் சொல்வதை கேளுங்கள், நான் சொல்வதை கேளுங்கள், என் இனமே எனக்கு செவி கொடு. ஏனெனில் திருச்சட்டம் என்னிடமிருந்து புறப்பட்டு செல்லும், என் நீதி மக்களினங்களுக்கு ஒளியாக திகழும். நான் அளிக்கும் விடுதலை அண்மையில் உள்ளது, நான் வழங்கும் மீட்பு வெளிப்படுத்தப்பட்டுவிட்டது. என் புயங்கள் மக்களினங்கள் பேர் ஆட்சி செலுத்தும், என் கைவன்மை மீது அவை நம்பிக்கை கொள்ளும். என் மக்களே நான் சொல்வதை கேளு. இன்னைக்கு ஆவியானவர் நம்மகிட்ட சொல்றது, நான் சொல்வதை கேளுங்கள். அனைவரையால் நமக்கு கற்றுக் கொடுத்தார், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார், என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடப்பவர்களே என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களே என் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளுமாக இருப்பார்கள். என் மக்களே நான் சொல்வதை கேளுங்கள், என் இனமே எனக்கு செவி கொடு. ஏனெனில் திருச்சட்டம் என்னிடமிருந்து புறப்பட்டு செல்லும். ஆண்டவருடைய வார்த்தை அதிகாலை மன்னா அவரிடமிருந்து புறப்பட்டு வருகிறது. அது மக்களினங்களுக்கு ஒளியாக திகழும். அந்த வார்த்தை தான் நேற்றைய தினம் கிறிஸ்துமஸ் வார்த்தை இந்த உலகிற்கு வந்தது, ஒளியாக வந்தது. அந்த ஒளியை நாம் அறிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா, அந்த ஒளியை நாம் அறிந்து கொள்ளவில்லை, அந்த ஒளியை நாம் புரிந்து கொள்ளவில்லை. வார்த்தை மறுபுருவான. அதனால தான் யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் மிக அழகாக சொல்லும். 1ஆம் வசனம், யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. ஆமென். தொடக்கத்தில் வாக்கு, தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. அதனால தான் 8ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அந்த ஒளி அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அனைத்து மனிதரையும் ஒளிர்வுக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. இயேசுடைய வருகை
10ஆம் வசனம், ஒளியான அவர் உலகில் இருந்தார், உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவரிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமை அளித்தார். இதை நாம் மறந்துவிடக்கூடாது அன்பார்ந்தவர்களே. ஏனென்றால் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, 1 யோவான் நற்செய்தி 1:18, கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனை அவரை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு கிறிஸ்தவருக்கு நமக்கு கிறிஸ்துமஸ் நேற்று கொண்டாடினோம். அந்த ஒளி இந்த உலகிற்கு வந்தது. அதனாலதான் யோவான் நற்செய்தி 1:14 சொல்கிறது, வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம், அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு மாட்சியை பெற்றிருந்தும் அவர் நமக்காக ஒரு ஏழையாக, அரசர், ராஜன், ஆண்டவருடைய சிம்மாசனத்தை, அவருடைய மாட்சியை விட்டுக்கொடேன் என்று சொன்னவர் தாமாக இறங்கி மாட்டுத் தொழுவத்திலே நமக்காக பிறந்து அந்த தீவன தொட்டிலே கிடந்து, உணவும் நானே, வழியும் நானே, சத்தியமும் நானே, ஜீவனும் நானே என்று சொல்லி இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடினோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதனால்தான் 6ஆம் வசனம் ஏசாயா 51:6 சொல்லுகிறது, வானத்தை நோக்கி கண்களை உயர்த்துங்கள், கீழே மண்ணுலகை உற்று நோக்குங்கள், ஏனெனில் வானம் புகையென மறைந்து போகும், மண்ணுலகம் உடையென நைந்து போகும், அதில் வாழ்வோரின் வீட்டில் என மடிவர், என் மீட்போ என்றென்றும் நிலைத்திருக்கும். எனக்கு என் விடுதலைக்கு முடிவே. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய சபத்தில், அதனால தான் ஏசாயா 49:15 வசனம் சொல்லுகிறது, பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ, கருத்தாங்கிறவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ, இவர்கள் மறந்திடணும், நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஆண்டவரை தேடுவோரே, விடுதலை நாடுவோரே, எனக்கு செவி கொள்ளுங்கள். அவர் உங்களை தேற்றுவார், ஆறுதல் அளிப்பார். ஏதேன் தோட்டத்தை போல உங்கள் வாழ்க்கை மாறும். பாழிடங்களை அவருடைய தோட்டம் போல மாற்றுவார். மகிழ்ச்சியும் அக்களிப்பும் அங்கே காணப்படும். நன்றி பாடலும் புகழ்ச்சி பண்ணும் அங்கே ஒலிக்கும். ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரை தேடுவோரே. இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, ஏசாயா 49:14 சொல்வதை, ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கிறாள். இன்னைக்கு நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார், மறந்துட்டார், நான் என்ன நிலையில் இருக்கிறேன் நினைக்கிற மகளே, கவலைப்படாத. 16ஆம் வசனம், இதோ என் உள்ளங்கைகள் உன்னை நான் குறித்து வைத்துள்ளேன், உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண்முன் நிற்கின்றது. அதனால ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கின்ற அன்மை தேவ ஜனமே, அப்படியே கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. அன்பை உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த காலை பொழுதினில நீர் எங்களோடு பேசிய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை தேடுவோரே, விடுதலை நாடுவோரே, ஆண்டவரை தேடுவோரே, விடுதலை நாடுவோரே, எனக்கு செவி கொடுங்கள் என்ற வாக்கு தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஆபிரகாமையும் எங்களை பெற்றெடுத்த சாராவையும் நினைத்து பாருங்கள் என்று எங்களுக்கு ஞாபகப்படுத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சீயோனை தேற்றுவது போல எங்களை தேற்றப் போவதற்காய் நன்றி ஆண்டவரே. பாழடைந்த எங்கள் வீடுகளில் உள்ள அனைத்திற்கும் ஆறுதல் அளிப்பேன் என்று சொன்னவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரின் தோட்டம் போல் மாற்றுவேன் என்று சொன்னவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. மகிழ்ச்சி மக்களிப்பும் அதில் காணப்படும், நன்றி பாடலும் புகழ்ச்சி பண்ணும் அங்கே ஒலிக்கும் என்று வாக்கு தந்தவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே.
ஆசீர்வதியும் பலப்படுத்தும். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.